உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் கிறிஸ்பி வெண்ணெய் தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அவல் எடுத்துக்கலாம். அந்த அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அவல் ஊறிடுச்சு. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இந்த தண்ணியோடையே மாற்றிடலாம். மாற்றிட்டு இது கூட 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் கடலை மாவு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணது உள்ளே சேர்த்துக்கலாம். வேக வைக்கணும்னு இல்லை, அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து இதையும் நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற வச்சிடலாம். இது நம்ம முன்னாடியே மாவு ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம உடனே மாவு ரெடி பண்ணி அப்போவே தோசையாக ஊற்றலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி நல்லா லேசாக ஊற்றி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை. ஊற்றிட்டு வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ தூரம் நெய் சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரும். நம்ம நெய்யோட அளவை குறைக்கிறனாலும் குறைச்சிக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு நெய் விட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு அடுத்த சைடு வேக வைக்கலாம். பார்த்திங்கன்னா கலர் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. அடுத்த சைடு வெந்ததும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இது நம்மளுக்கு பிடிச்ச சட்னியோட வச்சு சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.